ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் ஜோன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். மஷ்ரூம் மலாய் டிக்கா ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கிட்ஸ்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தது நம்ம ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, அப்புறம் மஷ்ரூம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி நான் இதை க்ளனில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ண போகிறேன். இதை பேனில் கூட லைட்டாக ஆயில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் இந்த டிக்கா பண்ணுறதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி அமுக்குனா கட் ஆகிற ஸ்டேஜில் நான் எடுத்துட்டு எல்லாத்தையுமே நான் ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக வேணான்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக கொஞ்சம் கர்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் க்ரீம் இல்லாமல் கொஞ்சம் இதாக செமி கிரேவியாக இருந்தால் போதும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் பெப்பர் மட்டும் போடுங்க, சில்லி பவுடர் போடாதீங்க, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். நான் அது பெரியவங்களுக்கு பண்ணியிருக்கிறதால சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் இந்த சூப்பர் டிக்கா ரெசிபி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நீங்கள் ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.